இந்த வீடியோவில் நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா பார்ட்டையும் ஒன்றா அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இது எல்லாத்தையும் வச்சுருக்கோம் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து ஹெட் எடுத்துக்கோங்க. ஹெட்டில் வந்து நம்ம இந்த பீக் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பீக் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இந்த ஃபேஸ் கிட்ட அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வச்சு இப்படி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு ஐஸ்க்கும் சென்டராக வச்சு இந்த மாதிரி அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க, சென்டர் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸஸாக நம்ம த்ரெட்டு விட்டுருக்கோம் இல்லையா லென்த்தாக, ஸோ அந்த த்ரெட்டில் வந்து யார்ன் நீடில் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ மேலேருந்து பார்த்தீங்கன்னா 12th ரோ, ஸோ தலையில் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அங்கேருந்து 12th ரோ எங்கே வருதோ அந்த இடத்துல தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிவிட்டு ரெண்டு ஐஸ்க்கும் சென்டராக பார்த்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கணும். அட்டாச் பண்ணும் பொழுது ரொம்ப நீட்டாக நம்ம அட்டாச் பண்ணணும். நிறைய ஸ்டிச் போட்டுறக்கூடாது. அதாவது அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம நிறைய ஸ்டிச் போட்டுறக்கூடாது. அப்போ வந்து அந்த ஃபேஸோட ஷேப்பே வந்து மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ரொம்ப டைட்டாகவும் பிடிச்சி இழுத்துறாதீங்க. ரொம்ப ஜென்டிலாக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் ரொம்ப ஜென்டிலாக பண்ணாவே போதும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஜாயின் பண்ணுறது எந்த இடத்துலையுமே, எந்த பார்ட் நம்ம ஜாயின் பண்ணாலும் அது வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறது அந்தளவுக்கு ஆடாக தெரியாமல் நம்ம ஜாயின் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் ப்ராடக்ட் பார்க்கும்பொழுது லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல்லாக அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து நம்ம இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே எங்கேயாவது விட்டு இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து நம்ம நாட் போட முடியாது. ஏன்னா உள்ளே ஸ்டஃபிங் வச்சுருக்கோம், உள்ளே போய் நம்ம நாட் போட முடியாது. அதனால் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் நீங்கள் எங்கே வந்து அட்டாச் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் நீங்கள் விட்டு கட் பண்ணிவிடுங்க. அப்போ அந்த த்ரெட்டு வந்து உள்ளே ஸ்டஃபிங்குள்ளேயே மாட்டிக்கும், வெளியில் வராது. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து பாடி பார்ட் கூட அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம இப்போது விங்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும். அதை அட்டாச் பண்ணினதுக்கப்புறம் விங்ஸும் லெக்ஸும் அட்டாச் பண்ணணும். அது ரெண்டும் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஹெட் எடுத்து இதில் அட்டாச் பண்ணலாம். ஸோ ரெண்டு விங்ஸ் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொசிஷனில் தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். எப்பொழுதும் அட்டாச் பண்ணும் பொழுது நம்ம ஹெட்டில் வந்து சொன்னோம் இல்லையா, லாஸ்ட்டாக முடித்த பகுதி பின்னாடி இருக்கணும். அதுதான் வந்து பேக் போர்ஷன். அதே போல் தான் பாடி பார்ட்லேயும் எங்கே நம்ம முடிச்சிருக்கோமோ அது வந்து பேக்கில் வரணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ரோ ஸ்டிச் பண்ணும் பொழுதும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுப்போம். அதில் தான் வந்து அந்த முடியும், அந்த எண்டு பாயிண்ட் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடம் தான். ஸோ அது வந்து கொஞ்சம் நார்மலாக இல்லாமல் அந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டது வந்து தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அது எப்பொழுதும் பேக் சைடாக வச்சுக்கணும். அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் ஃப்ரண்ட் சைடாக வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி விங்ஸ் வந்து ஒரு 2 ரோக்கு அந்த பாடி பார்ட்டில் மேலேருந்து 2 ரோக்கு கீழே தள்ளி 3வது ரோவில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் அது தூக்குன மாதிரி இருக்கணும். அந்த விங்ஸ் வந்து தூக்குன மாதிரி இருக்கணும். அதனால் மேலே இருக்க போர்ஷன் மட்டும் நம்ம அட்டாச் பண்ணால் போதும். விங்ஸ் ஃபுல்லாத்தையும் வச்சு பாடி பார்ட் கூட அட்டாச் பண்ணிட வேண்டாம். ஜஸ்ட்டு மேலே மட்டும் அட்டாச் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் அட்டாச் பண்ணால் தான், இந்த ஒரு ரோ அட்டாச் பண்ணால் தான் இப்படி தூக்கிட்டு இருக்கும். தூக்கிட்டு இருந்தால் தான் இந்த சிக்கோட ஃபீச்சர்ஸ் வந்து அழகாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்கும் பொழுது. அவ்வளோதான். இது நல்லா டைட்டாக அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இதே போல் அதுக்கு ஆப்போசிட் சைடில் நேராக பார்த்து இன்னொரு விங்ஸும் வந்து அட்டாச் பண்ணிவிடுங்க. ஸோ ரெண்டும் நான் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம லெக்ஸ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உள்ளே வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க.
ஸோ இப்போ இந்த மாதிரி லெக்ஸை வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான் இந்த சின்ன த்ரெட்டு, லாஸ்ட்டாக முடித்த பாயிண்ட்டு தான் வந்து பெருசாக இருக்கிற த்ரெட்டு. ஸோ அதுக்கு மேலே இந்த பொசிஷனில் வச்சுட்டு இப்படி அட்டாச் பண்ணணும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான் ஃப்ரண்ட் போர்ஷன், எண்ட் பாயிண்ட் வந்து பேக்கில் வரணும். சரிங்களா? ஸோ அந்த பாடி பார்ட் ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு சென்டராக கீழேருந்து சென்டராக இருக்கிற போர்ஷனில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சு மார்க் வேணால் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பென்சிலில் இல்லைனா ஸ்கெட்சில் வந்து ஒரு டாட் மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப வச்சிடாதீங்க. ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ண பாடி பார்ட்டில் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டுக்குள்ளே தான் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதுவுமே ஜஸ்ட் விங்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணால் போதும். ஃபுல்லாக லெக்ஸ் ஃபுல்லாகவுமே நம்ம ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது வந்து பாதி லெக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தெரியும். கொஞ்சம் மட்டும் தான் பாடி கூட அட்டாச் ஆகிருக்கும் இந்த மாதிரி. நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது ரொம்ப டைட்டாக ஸ்டிச் பண்ணணும். எப்போவுமே அமிகுருமி மேக்கிங்கில் அதுதான் ஒன்று. நம்ம டைட்டாக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா ஸ்டெடியாக ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ நான் இந்த ஊசி கோக்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நம்ம நிறைய கேப் விட்டு ஸ்டிச் பண்ணோன்னா ஊசி சீக்கிரமாக இறங்கிடும், ஆனால் ஷேப் வந்து கரெக்டாக வராது. ஸோ இந்த மாதிரி இன்னொரு லெக்கும் இங்கே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அது ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அந்த 2 லெக்குக்கும் கொஞ்சம் கேப் இருக்கணும் நடுவில். ஸோ நம்மக்கிட்ட இருக்க எல்லா த்ரெட்டையும் அதில் வந்து அட்டாச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. போதும் அப்படின்னா விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப நம்ம அட்டாச் பண்ணும்பொழுது ஷேப் மாறிடும். ஸோ இந்த மாதிரி சென்டராக இல்லை பேக்கில் எங்கேயாவது இன்சர்ட் பண்ணிவிட்டு இது இப்படி உள்ளுக்குள்ளே கூட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம், வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் இன்னொரு லெக்கும் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ஹெட்டு வந்து இதில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஹெட்டுக்கு வந்து த்ரெட்டு பெருசாக விடலை, ஆனால் பாடி பார்ட் ஸ்டிச் பண்ணும்பொழுது பெருசாக விட சொல்லியிருந்தேன். ஸோ அந்த த்ரெட்டில் தான் இது ரெண்டுத்தையும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த 2 பேக் பார்ட்டும் கரெக்டாக வரணும். ஸோ இதில் ஒரு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா அதே போல் ஹெட்டுலேயும் சேம் ஸ்டிச்சு. ஸோ உள்ளே அதுக்கு முன்னாடி நிறைய கேப் இருந்துச்சுன்னா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சேம் ஸ்டிச்சில் 2த்துலேயுமே பாடி அண்ட் ஹெட் பார்ட் 2த்துலேயுமே இருக்கிற சேம் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம ஹெட்டு முடிக்கும் பொழுது இருந்த கவுண்ட்டும் ஸ்டிச்சோட கவுண்ட்டும் பாடி பார்ட் முடிக்கும் பொழுது இருந்த ஸ்டிச்சோட கவுண்ட்டும் ஒன்றா இருக்கும். இப்போ 12னால் இதுலேயும் 12 தான் முடிச்சிருக்கோம். அதனால் ஒவ்வொரு ஸ்டிச்சும் நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது கரெக்டாக வரும், நமக்கு ஈவனாக வரும். ஈவனாக இருந்தால் தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஈவனாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்பொழுது ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த 2 பார்ட்லேயும் ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ இது போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம டால் மேக்கிங்லேயே வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு ஃபினிஷிங் வராது. பட் நீங்கள் போக போக நிறைய இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து ஹேர் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா
பிளாக் கலரோ இல்லை சேம் கலர்லேயே கூட நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும், அவ்வளோதான். இதை வந்து ஆப்ஷனல் தான், வைக்கணுன்னா வைக்கலாம், இல்லை ப்ளெயினாக அப்படியே நீங்கள் விட்டுடலாம். ஸோ கொஞ்சமாக த்ரெட் எடுத்து இந்த மாதிரி சென்டராக இருக்க அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லையா, ஸ்டார்ட் பண்ணின பாயிண்ட், அதில் வந்து இன்சர்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. அகெயின் இந்த த்ரெட்டை வந்து அப்படியே இப்படி ஸ்லிப் நாட் போடுற மாதிரி போட்டு எடுத்துடணும். ஸோ நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் பிளாக் கலர்லேயும் வச்சுக்கலாம், இல்லைனா இதே கலர்லேயும் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. குட்டியாக இருந்தால் தான் க்யூட்டாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிரித்து விட்டுக்கணும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்.